ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதே இளவரசன் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இருந்தாலும் அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஆனால் பணம் சம்பாதிக்கிற ஒரே குறியில் மட்டும் இருக்கிறாரு. அதை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க. அதாவது அவர் பெரியப்பா இறந்து கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆச்சுங்க. ஒரு இரங்கல் வீடியோவாவது அவர் போட்டிருக்கலாம். இது மாதிரி எங்களுடைய பெரியப்பா இறந்துட்டாருங்க. இப்போ இன்றைக்கி காலையில் கலைமதி போட்டிருப்பாங்க. கண்ணீரும் கவலையுமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது பெரியப்பாங்கிறது அவருக்கு மட்டும் பெரியப்பா இல்லை, இவருக்கு பெரியப்பா தான். கொஞ்சம் கூட அந்த பெரியப்பா இறந்தது அவர் அந்த சுவடியாக அவர்கிட்ட தெரியல. உண்மையாலுமே அவர் இந்த மருந்து வீடியோ தான் போட்டுட்ருக்காரு. 2 வீடியோ போட்டார். அவர் இறந்த பின்னாடி 2-3 வீடியோ போட்டார். 3லேயுமே பெரியப்பா இறந்ததுங்க, நாங்கள் இது மாதிரி ஒரு ரொம்ப கவலையாக இருக்கிறோம், எங்களை விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இரங்கல் வீடியோ கூட அவர் போடல. பூரா இதுதான் மருந்து இந்தா வந்துடுங்க, நாளைக்கு வந்துடுங்க, இன்றைக்கி பண்ணுறதுக்கு நாளான்னைக்கு வந்துடுங்க. என்னத்தை அனுப்புகிறாரு இவர்? டாக்டர்கிட்ட இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணேன், ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறேன். டாக்டர்கிட்ட சொன்னேன், நேற்று அவர் சொன்னதை நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். இது மாதிரி மருந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காமுங்க, உங்கள் பேர் சொல்லி தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காராமுன்னு சொன்னேன். இனிமேல் அவன் என்னுடைய பேரை சொல்லி மருந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான்னா கண்டிப்பாக நான் போய் மருத்துவ கவுன்சில்லையே ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவர் ஒரு மருத்துவருங்க மருத்துவ கவுன்சிலில் அவர் ஒரு இதற்கு பண்ணலங்க, அதில் போய் நான் பண்ணிடுவேன். பண்ணால் அவனுக்கு 17 வருஷம் சரியாமாங்க. ஒரு டாக்டர் இது இல்லாமல் டிஸ்கிரிப் இல்லாமல் ஒரு மருந்தை ஃபஸ்ட்டு போய் அவங்ககிட்ட வாங்கிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் விற்றோம்னா 17 வருஷம் சிறை தண்டனை இருக்குதா அதில் செக்ஷனில். அவர் டாக்டர் சொன்னார். டாக்டர்கிட்ட பேசியிருக்கிற அந்த வீடியோ நாளைக்கு எடிட் பண்ணாமல் இருக்குது. அந்த ஃபுல் ரெக்கார்டு நாளைக்கு போடுறேன். நான் சொன்னேன், இது மாதிரிங்க நீங்கள் இப்போ அன்றைக்கி கொடுக்கலன்னு சொன்னீங்க, இப்போ டெய்லியுமே வாட்ஸ்அப்பில் சொல்லிகிட்ருக்கு அப்படிங்க, கொரியர் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி காலையில் 3 வீடியோ போட்டிருந்தாருலங்க. அந்த 3 வீடியோவை அவருக்கு காட்டினேன். நான் கொடுக்கல தம்பி, இது யாரோ எவனா வேறு ஏதோ வெப்சைட்டில் வாங்கி கொடுப்பானாட்ருக்குது ஆன்லைனில், நான் அவனுக்கு மருந்து கொடுக்குறதே நிறுத்திட்டு அப்படிங்க. என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாங்க, எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த வெப்சைட்டில் வேறு வெப்சைட்டில் மட்டும்தான் வாங்க முடியும், இந்த ஒரிஜினல் மருந்து நம்மகிட்ட தான் வாங்க முடியும் அப்படிங்கிறாரு. நான் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறார் டாக்டர். ஆனால் டெய்லியுமே வாட்ஸ்அப்பில் இந்த இன்றைக்கி கொரியர் பண்ணுறேங்க, நாளைக்கு கொரியர் பண்ணுறேங்க, இன்றைக்கி பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு வந்துடு, நாளைக்கு பண்ணுறவங்க நாளான்னைக்கு வந்துடு அப்படிங்கிறாரு. கொஞ்சம் சொந்த பெரியப்பா இறந்துருக்காரு. அந்த ஒரு சின்ன ஒரு இரங்கல் வீடியோ கூட ஒன்று போட்டு அவரை பற்றி ஒரு இரங்கல் வீடியோ போட்டிருக்கலாம். இவருக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பெரியப்பா அப்பாங்கிறத ஒரு பாசமே கிடையாதுங்க. அது அப்பா கிட்டவே பாசம் கிடையாது. அவர் எங்கே தெரிகிறாரோ, அவர் எங்கே மாதத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வருவாராட்டு இருக்குது. அதனால் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே பாசமாக பந்தமுங்க அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. அப்படியே வளர்ந்துட்டார். அந்த புள்ள பாவம் சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவோடவே இருந்து, அந்த அப்பா கல்யாணம் பண்ண கூட அம்மா விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் அம்மாவோடவே இருக்குது. அப்படியே இந்த ஆள் சும்மா தண்ணி போட்டுக்கிட்டு சொந்த பந்தம் சின்ன வயசுலேருந்து ஃபேமிலியோடு இல்லைங்க, தாந்தோடனே தெரிஞ்சிருக்கிறேன். இன்றைக்கி இத்தனை யூடியூப் வீடியோ இவ்வளோ சம்பாரிச்சுமே ஒரு சொந்த வீடு கட்ட முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணியிருப்பேன் பாருங்கள். வந்த படத்தில் பூரா ஊதாரித்தனம் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன வீடாவது சொந்த வீடு அப்படி வச்சுருக்காங்க. இப்போ இத்தனை உள்ள இது பண்ணுறவன் 10,000 மாதம் 10,000 வாடகை கொடுக்குறவன் 5 மாதம் வாடகை இது ஒன்று வச்சுருந்தா ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு, ஒரு சிமெண்ட் சீட் போட்டு ஒரு 10க்கு 10 செவரை வச்சு ஒரு சின்ன வீடு வச்சு ஒரு எடுத்தால் தீர்ந்தது. அது அவனால் பண்ண முடியலைங்கும் போது அப்புறம் எவ்வளோ ஒரு மோசமான ஆளாக இருந்திருப்பேன் பார்த்துக்குங்க. இப்போல்லாம் இந்த நடக்கிற சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது இவன் ரொம்ப கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டராக இருக்குதுங்க.
இவனுக்கு பின்னாடி வந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இன்றைக்கி எப்போ பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க தெரியுமில்ல. எல்லாமே அந்த அந்த வீடியோ கிரகப்பிரசவத்துக்கு எல்லா யூடியூபரையும் கூப்பிட்றாங்க, அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. எல்லாம் இவனுக்கு முன்னாடி வந்து இவனோட அந்த சப்ஸ்கிரைபர் கம்மியாக வச்சுருக்கிறவங்கெல்லாம் டெவலப் ஆகிட்டாங்க. அவங்களுடைய குறிக்கோள் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றது அதுக்காகத்தான் பண்ணுறாங்க. இவன் அப்படி இல்லை. எவன் ஏமாத்தவன் நம்மளுக்கு கிடைப்பான். சம்பாரித்து நம்ம டெய்லி தண்ணி போடலாம், ஜாலியாக என்னென்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு டெய்லி கறி இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமையாகி போச்சு. அப்படி பண்ணிட்டு தெரியுறேன். அந்த கலைமதி பாவை ஒரு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே பாவை மனசே உருக்குச்சு. ஏன்னா நான் அதில் வந்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்கா நம்ம ஐடி வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. நானும் இரங்கல் வீடியோ அன்றைக்கி அப்பா பெரியப்பா இறந்தானிங்கன்னா அனுப்புனேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து என்னுடைய ஐடியை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க கலைமதி அவங்களுக்கே தெரியும். சரி, ஓகேங்க. அதான் இது ஒன்று மட்டும் சொல்லலாம்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். உண்மையாலுமே இளவரசன் எவ்வளோ ஒரு கல்லஞ்சிக்காரன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மையாலுமே சொந்த பெரியப்பையாக இருந்ததுக்கு ஒரு நாள் நான் 15 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், ஒரு இரங்கல் செய்தி சொல்லலான்னு ஒரு மனசு தோண மாட்டேங்குது வருங்க. நாளைக்கு அவள் அப்போ சத்தாலும் அப்படி தான் பண்ணுவேன். அப்போ சத்தாலும் சரி, அம்மா சத்தாலும் சரி, யாருக்கும் கவலைப்பட மாட்டேன். உண்மையாலே கொடுமைங்க. இப்படி ஒரு கல் நெஞ்சுக்காரர் இருப்பான்னு நான் நினச்சவே பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட்டு. நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.